வீட்டில் வேஸ்டா இருக்கும் பழைய துணிமணி, பழைய ஃபேன் எல்லாம் ஓரமா இருக்கா? அதெல்லாம் தூக்கி போட்டுடாதீங்க. பழசுக்கு புதுசு. இனிமே வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் எதையும் தூக்கி போடாதீங்க. பழைய பொருட்களின் மதிப்பு எல்லாம் அதிகம். அது இப்ப உள்ள பொருட்களை விட மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். மேலும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாகவும் பயன்படுத்தலாம். உங்கள் வீட்டில் பழைய டேபிள் ஃபேன் இருக்கும் அல்லவா? அதனை தூக்கி போடாதீங்க. பழைய டேபிள் ஃபேனை வீணாக விட்டுவிடாமல் அதன் முன்பக்க இரும்பு மூடியை 4 பகுதிகளாக வெட்டி கரண்ட் பைப் கனெக்ஷன் கொடுக்கும் பைப் ஒன்று எடுத்து அதனை நடுவே வகுந்து அதில் இந்த ஃபேன் மூடியை மாற்றலாம். இது வீட்டில் தோட்ட வேலைகளில் மண் அல்லது தூசியை சுத்தம் செய்ய பெரிதும் உதவியாக இருக்கும். இது ஒரு எளிமையான முறையாகும். பழைய பொருட்களை புதுப்பித்து பயன்படுத்தும் ஐடியாவாகவும் இருக்கிறது. மேலும் பணமும் மிச்சமாகும். அதே போல வீட்டில் எக்கச்சக்க வாட்டர் பாட்டில்கள் இருக்கும். வீட்டில் குப்பையாக கிடக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை நீர்த்தளிக்கும் ஸ்ப்ரே பாட்டில்களாக மாற்றலாம். பாட்டிலின் தலையில் சிறிய ஓட்டை பிளந்து ஸ்ப்ரே ஹெட் பொருத்தினால் செடிகளுக்கு தண்ணீர் தெளிக்கவும் ஜன்னல்களையும் மேஜைகளையும் சுத்தம் செய்யவும் உதவும். சமையலறையில் உள்ள மேசைகளை சுத்தம் செய்ய லேசான சோப்பு நீர் கலவை போட்டு தெளிக்கலாம். பூந்தொட்டிகளில் செடிகள் மீது நீர் தெளிக்க இது உதவும். அதே மாதிரி வீட்டில் நியூஸ் பேப்பர் படிப்பவர்களும் உண்டு. அந்த பேப்பரை வீணாக்காமல் இப்படி உபயோகித்துக் கொள்ளுங்கள். பழைய நாளிதழ்களை வீணாக்காமல் கண்ணாடி ஜன்னல்கள், குளியலறை கண்ணாடி போன்றவை சுத்தம் செய்ய பயன்படுத்தலாம். கண்ணாடி மேல் எந்த தடயமும் இல்லாமல் சுத்தமாக்கும் சிறந்த வழி இது. பழைய ஜீன்ஸ் பேண்ட். பழைய ஜீன்ஸ் பேண்ட்களை வெட்டி வீட்டு அலமாரி அல்லது கட்டிலின் கால்களுக்கு உரையாக பயன்படுத்தலாம். மென்மையானது மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும் ஜீன்ஸ் துணி தரையில் கம்பளமாகவும் பயன்படுத்தலாம். கம்பளமாக வெட்டி தோட்ட வேலைகளில் தரையில் விரித்து நின்று வேலை செய்யலாம். பழைய மின்சார வயர்களை வீணாக்காமல் தோட்டத்தில் செடிகளை கட்டி வைக்க பயன்படுத்தலாம். இது செடிகள் நன்றாக வளரும் வரை சாயாமல் நிலைத்திருக்க உதவும். வயர்களை வெட்டி தேவையான அளவில் கட்டி பயன்படுத்தலாம். கம்பியாக மாற்றி வீட்டில் ஹேங்கர் அல்லது சிறிய அலங்கார பொருட்களை தொங்க வைக்கலாம். அதே போல வீட்டில் பயன்படுத்திய பழைய துணிகளை இப்படியும் பயன்படுத்தலாம். பழைய உடைகளை சுத்தம் செய்யும் துணிகளாக மாற்றலாம். குறிப்பாக பருத்தி துணிகள் மேசை, ஜன்னல், சமையலறை உபகரணங்களை சுத்தம் செய்ய மிகவும் உதவும். மழைக்காலங்களில் தரையில் நீர் கசியும் போது பழைய துணிகளை வைத்து போடலாம். சமையலறையில் கையுறை அல்லது மேசை மேல் பரப்பி பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். இந்த முறைகள் உங்கள் வீட்டு வேலைகளை எளிமையாக்கும். அதே சமயம் பழைய பொருட்களை புதுப்பித்து பயன்பாடுகளை அதிகரிக்கவும் உதவும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.